ஹீரா போட்ட பதிவில் அவர் குறிப்பிடுகிற நடிகர் வந்து அஜித் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அஜித்துக்கும் ஹீராவுக்கும் காதல் இருந்ததும் 2 பேரும் வந்து பகிரங்கமாக பல இடங்களில் சுற்றி திரிந்தது, அப்புறம் வந்து காதல் பிரேக்கப் ஆனது, இது எல்லாமே கடந்த கால உண்மைகள். இப்போ என்னை போன்றவர்கள் அதற்கு நேரடி சாட்சி. இன்னும் சொல்லப்போனால் அஜித் ஹீரா காதலை முதல் முறையாக வெளி உலகத்துக்கு சொன்னதே நான் தான். அதுதான் முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லை, அஜித்தும் சுவாதியும் லவ் பண்ணாங்க வான்மதி படத்தில் நடிக்கும் போது. அந்த காதலையும் பிரேக் பண்ணது, பிரேக் மீன்ஸ் அந்த நியூஸை பிரேக் பண்ணது நான் தான். அப்புறம் அமர்கலம் படத்தில் ஷாலினிக்கும் அஜித்துக்கும் காதல் ஏற்பட்டது, அந்த நியூஸை பிரேக் பண்ணது நான் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அஜித்தினுடைய 3 காதல்களையும் பத்திரிகை உலகத்துக்கு கொண்டாந்து பரபரப்பாக்குனதே நான் தான். அதே மாதிரி இந்த காதலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காதல் கோட்டைன்னு ஒரு படம். அந்த படத்தில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு கீ டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணார். அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்புறம் நான் கேட்டேன், என்ன தலைவா ஒர்க்கெலாம் எப்படி போச்சு அப்படிங்கும்போது, அவர் எங்கே போச்சு, இந்த அஜித்தும் ஹீராவும் பண்ண அழிச்சாட்டியத்தில் வேலையே நடக்கலைன்னு ஒரு குட்டை போட்டார். நான் ஒன்று என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். ஆமாம், லைட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்ட்டை பார்த்தா 2 பேரும் இருக்க மாட்டாங்க, எங்கேன்னு பார்த்தா இருட்டில் 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் அவங்கள கஷ்டப்பட்டு கொண்டாந்து கேமரா முன்னால் நிறுத்துறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக போச்சு. அந்த ஃபுல் ஷெட்யூலுமே பார்த்தீங்கன்னா ஹீரா பின்னாலே இந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கொச்சையான சில விஷயங்கள்லாம் சொன்னார்.